இப்போ நாங்க சிலேபி மீன் பிடிச்சிருக்கோம், கறி வைக்கிறோம், இந்த கொண்டு போறோம். மாமா கொண்டு போறோம். இப்ப பாருங்க, மாமா தான் சமையல் மாஸ்டர். இந்த கொண்டு போறோம். நம்ம இன்னைக்கு சாப்பிடுறோம். எப்படி தெரியுமா, அது வேற லெவல்ல இருக்கும். நீங்க எல்லாம் சாப்பிட மாண்டி ஒரு நாளும் என்ன பாருங்க. இப்ப பாருங்க பார்த்துட்டோமா, மாஸ்டர் எங்க மாமா தான் மாஸ்டர். நான் போறோம், கொண்டு போறோம். திங்கணும் போல இருக்கு. இப்பவுமே எனக்கு ஆசையா இருக்கு. மாமா எனக்கு இப்பவுமே வேணும் மாமா. என்ன பாருங்க, ஐயோ ஐயோ ஐயோ, என்ன பாருங்க தெரியும் உங்களுக்கு. வா, நீங்களாம் சென்னையில இருக்க மக்கள் சாப்பிடணும் கஷ்டம். இதெல்லாம் இங்கே தான் கிடைக்கும், எங்கள் ஆத்தங்கரில் இந்த காட்டுக்கு தான் இருக்கும். பார்த்தீங்களா, இது காடு, ராமலங்காடு. இந்த காட்டுக்கு தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு குடிக்க தண்ணி எல்லாம் இந்த மோட்டர் தண்ணி தான். இப்படி தான் நாங்கள் இருக்க வாழ்கிறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலு. நாங்கள் காடு, இந்த காடு தான் எங்கள் காடு. அழகா இருக்கா காடு. இப்போ இனி என்ன பண்ண போறோம்னா, மீனை மாமா மீன் என்ன செய்யணும்? பொறிப்பா அவிப்பா அவிக்கணுமாண்ணு அவிக்க போகிறோம். இன்னைக்கு அவிக்கிறோம். நம்ம மீனை அவிக்காச்சணும். அவன் தான் மாஸ்டர், அவங்க தான். இவங்க வீடே கிடையாது, ஃபுல்லாக அங்கே தான் இருப்பாங்க, வலையிலே தான் இருப்பாங்க. இந்த தோப்பை பார்த்துக்கிட்ட வந்து காடு ஃபுல்லாக சொந்தம். இங்கே சண்டை வந்து சரி, இப்போ மீனை பார்ப்போம். உள்ளில எங்கே இருக்கு? முருங்கைக்காய் நம்ம வலையிலடாக்கு நிறையா, மாங்காடாக்கு. இல்லை அதெல்லாம் இங்கே வேற பேசுகிறாங்க. காடுலாம் அப்படி தான் பேசுவாங்க. இதுதான் சமையல் போடுற இது. இங்கே வச்சு தான் பண்ணுவாங்க. இந்த காட்டுக்குள்ளே வச்சு எல்லாம் பண்ணி சாப்பிடுவோம். இப்போ இடிக்கூடிய கட்டெல்லாம் இருக்குல்ல, எங்கே இருக்குது இடிக்கூடிய கட்டெல்லாம்? நாங்கள் சமையல் பண்ணைக்கு ஒரு இது வாங்கியிருக்கு, அம்மி. இதெல்லாம் இடிக்க டக்கு 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 இது வாங்கியாச்சு. அது வெட்டக்கூடிய கத்திலாம் உண்டு, எல்லாமே இருக்கு. கத்திலாம் வாங்கி வச்சிருக்கோம். அருவா எல்லாம் சமையலுக்குள்ளது. இதை கோழி வாங்கிட்டு வந்து இங்கேயே இது பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம், வெட்டுவோம். இந்த காட்டுக்கு தான் இருப்போம், நாங்கள் காட்டுக்குள்ளேயே தான் இருப்போம். கத்தி இன்னும் இருக்கு. இது இறைச்சி வெட்டக்கூடிய கட்டை. இது கத்தி எல்லாம் இருக்கு. சரி, குடிக்க தண்ணி கொஞ்சம் தாங்கலாம். இதில் குடிக்க தண்ணி மாத்திரம் விலைக்கு தான் வாங்கணும். இது நல்லா இருக்கும், இருந்தாலும் விலைக்கு வாங்கி தான் குடிப்போம். கொஞ்சம் தாகம் தீரைக்காண்டி. மாஸ்டர் தருவார், அவர் வாங்கிட்டு வருவார். ஜஸ்ட்டு பற்றியலா காட்டுக்கு திங்கணும்னா ஜஸ்ட் அவருக்கு ஜஸ்ட் எப்படி இருக்கு, ஃபுல்லாக காட்டு சமையல் தான் வரும். இந்த ஓனம், இந்த அணில் இதில் பிடிச்சி ஏதாச்சும் வண்டியில் அடிப்படாமல அதை எடுத்துன்றார். அது பிடிச்சி சாப்பிட மாட்டார், ஏதோ அடிப்படாது சாப்பிட்ருவார். தண்ணி குடிச்சிட்டு ஃபுல்லாக சமையல் தான் அவருக்கு. காட்டு சமையலும் சாப்பிடுவார். நாட்டுக்கோழி வீட்டில் வந்து பிடிச்சி வருவார். அது வீட்டம்மா யாசினாலும் கண்டுவிட மாட்டார். வீட்டில் போய் பிடிப்பார். ஆனால் வீட்டுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு வந்து போவார். நாளைக்கு தாரா ஃபுல்லாக அவர் அப்படி தான் வீட்டில் கொண்டு வருவார். ஆனால் வீட்டுக்கு தோப்புலேருந்து போகிறதுக்கு 5-10 கிலோமீட்டர் ஆகும். மலையிலேருந்து இறங்கணும். இந்த காட்டுக்குலேருந்து இறங்கி போவார். கஷ்டப்பட்டு தான் வருவார். அங்கே என்ன பாருங்க, இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது அவிச்சதுப்பா. இப்போ ரொம்ப சமையல் பாதி சமையல், பாதி வந்து பொரிப்பு. மீனெல்லாம் கிடைக்காதுல பாருங்க. எப்போ ஒரு சட்டி இது காலைல போய் பிடிச்சிட்டு வந்தது. களிமாரில் பிடிச்சிட்டு வந்துருக்காவ. விலைக்கு வாங்கல, களிமாரில் பிடிச்சது. நாய் எடுத்துகிட்டு அதான் வச்சுட்டு போகிறா.
கொஞ்சம் உப்புலாம் பிடிச்ச பிறகு தான் தும்பாவை. சரி நண்பர்களே, ரெண்டாவது பார்ப்போம். எப்படி இருக்கு தெரியல. பால் அது ஒண்ணு என்ன செய்யும்? உள்ள பால் இருக்கிறத எப்படி எடுப்பா? அது உள்ள அது லேசா கஷ்டம். வீடியோ எடுக்க நீங்க அதுக்கு என்னது கேட்கல. அது எடிட்டிங்ல மாத்திடுவேன். இது தானே இருக்காவல்ல, பெரிய ஓனர் அவரு. இந்த காட்டு சமையலுக்காண்டி மலையில இருந்து இறங்கி வந்திருக்காரு. சரியா, இந்த மலையில இருந்து வந்திருக்காவ இந்த சமையல் சாப்பிடக்காண்டி. எத்தனை வண்டி இருக்கு? எத்தனை வண்டி இருக்கு? 5 டிம்போயும் 5 கிட்டாச்சியும் இருக்கு. அதனால அவ இந்த காட்டுக்கு வரைக்கும் நடந்தா வரணும். இங்க வண்டி வராது, இங்கெல்லாம் வண்டி வராது, நடக்கணும். 3 கிலோமீட்டர் நடந்தா உள்ள வரணும். கஷ்டப்பட்டு தான் வரும். இது சும்மா காடு தான், காட்டுக்குள்ளதான் சமையல் வந்திருக்கோமா. இனி நடந்தா வெளியே போச்சுல நடக்கணும். 2 கிலோமீட்டர் நடக்கணும். இந்த மலைக்காட்டுக்கு ஒவ்வொரு நடக்கணும். எங்கேயும் பாதை கிடையாது, இங்க பாதை கிடையாது. இப்படிதான் என்ன பத்தியெல்லாம் வெளியே சமையல் இப்படி சாப்பிடுவோம். ராஜா மீன் எடுப்பாங்க, மீன் எடுப்பா. மீன் எடுத்து எப்போ போடணும்? வீடியோ எடுத்து கலக்கிங்க. இவையெல்லாம் என்ன இருக்காவில்ல, அவையெல்லாம் வீட்டுல ஏசி எல்லாம் வச்சு நல்லா இருக்கும் டிக்கெட்டு. ஆனா அந்த மலையில சாப்பிட ஆசைப்படாவ. இந்த மலை காட்டுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு. பைக்கு வரும். அந்த பைக் எப்படி வரணும்? கஷ்டப்பட்டு தான் வரோம். கீழே விழும், அப்படியே வரோம். பையா வர மலையில என்ன பாருங்க. நாளைக்கு தான் அங்கேருந்து வீட்டுக்கு போவோம். நாளைக்கு தானே போறீங்க? இன்னைக்கு போக மாட்டோம், நாளைக்கு தான் போவோம் எல்லாரும். இன்னைக்கு சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு எல்லாம் பண்ணி நாளைக்கு போவோம். மாங்காய் நிறைய இடக்குன்னு. மாங்காய் ஒரு இஷ்டத்து பறிக்கலாம். இல்லை மாங்காய் பறிச்சு உள்ள புளிப்பு மாங்காய். நம்ம தோப்புல மாங்காய் நிறைய இடக்குல. இந்த பத்தியெல்லாம் என்ன பாருங்க, மீன் சமையல். என்ன இந்த மீன் அள்ளி போடாம பாருங்க. மீன் போடல, எல்லாம் பண்ணிட்டு இருக்காவ. இப்படிதான் காட்டுல பண்ணது, சமையல் பண்ணது இப்படிதான் பண்ணுவோம் நாங்க காட்டுல. மாங்காய் இனிக்கு உள்ளது வத்தல் கிடக்கு. மீன் பிடிக்காது திரும்ப தட்டு. நீ தட்டினே புடி. என்னாலதான் வந்து நான் நாளைக்கு போயிடாங்க. நீங்களே மிளகா போடுற இடிகள் இருக்கு. மிளகா போடலையோ? இது வத்தல் பொடி காணாது. மிளகா போடுவோம்ல, மல்லி ஒரு பாக்கெட் போட்டாச்சு. மிளகா மிளகு போட்டு. சரி மீன் போட்டாயா? ராஜா மீன் திட்டு மீனுக்கு போடணும். ஏன் என்ன இருக்கு? போட்டோ எடுப்போம். இது மீன் வத்திரம் போறதான் மீன் போடணும். மீன் இப்ப போட மாட்டாங்களா? பொரிச்ச போதும் போடும். மீன் என்ன இருக்கு? மீன் என்ன இருக்கு? இது நல்ல உடம்பு, இது நல்ல உடம்புண்ணே. இனிப்பு உள்ள தட்டுவாங்களா சாப்பிடுங்க, அது வேற லெவல்ல இருக்கும். முருங்காய் போடல, முருங்காய் நீளம். முருங்காய்க்கு பஞ்சமே கிடையாது. நம்ம மலையில முருங்கைக்காய்க்கு பஞ்சமா பாருங்க. முருங்கைக்காய் எங்களுக்கு பஞ்சமே கிடையாது. சும்மா அடாகு காட்டுக்குள்ள, மலையில அடாகு. இந்த காட்டு மலையில அடாகு. ஆனா வண்டி கார் வராது, நடந்தா வரணும். பைக்கு கஷ்டப்பட்டு வரோம். மயிலாடி மலை இருக்கு. இது மொத்தம் மருந்தல் மலை இருக்குல்ல. அது அவ்வளவு காடு. இந்த காடு மலை ஏறி தான் வரணும். மலையெல்லாம் தாண்டி தான் வரணும். ரொம்ப கஷ்டம்.
ஆனா பைக் வரோம் ஓரளவு எங்களுக்கு பைக் வரோம். ஆளு குளிக்கல, நேரத்தையும் குளிச்சாச்சு. அப்படி குளிச்சுட்டு வரோம். நேரத்தையும் குளிச்சா இன்னைக்கு காலத்தையும்